ஸோ அடுத்த ரெசார்ட்டில் என்ன மாதிரி கதைகள்லாம் இருக்கும், மக்கள் என்ன எதிர்பார்த்து பார்க்கலாம் நினைக்கிறீங்க? அது யாருக்குமே தெரியாது, அது ரைட்டர் விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவரே வந்துட்டு ஒரு நெடுமாறன் சார் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு பாண்டி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாண்டிக்கும் எனக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். கமெண்ட்டில் மெசேஜஸ்லாம் கூட பாண்டியும் நீங்களும் பண்ணுற இது நல்லா இருக்கு கபானிக்கா, உங்கள் 2 பேரோட காம்போ நல்லா இருக்கு. அதனால் எனக்காக லெமன் ஜூஸ் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது 8 மாதம் முன்னாடி வரேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ போட்டு வச்சு ஜூஸ் நினைக்கிறீங்க. 8 மாசம் முன்னாடி நான் வரலான்றதுக்காக இப்போ வச்சு செய்கிற பார்த்தேன் இந்த 8 நிமிஷமா. இல்லை உண்மையிலேயே அக்கா எனக்காக ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்காங்க. லெமனே இல்லாத லெமன் ஜூஸ், நன்னாரி சர்பத்து. இவன் நாக்குத்தல்ல தொங்கி நம்ம கொலக்கேசல லிங்காகிறத விட இவன் கூட சிங்காகிறது எவ்வளவோ மேலி. லெமனே இல்லாத லெமன் எப்படிடா லெமன் ஜூஸ் போட முடியும்? பொண்ணு எப்படி இருக்காங்க ரம்யா? அப்போ என்ன பார்க்க வரல, பவானி அக்கா பற்றி பேச வரல, ரம்யா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்க தான் வந்துக்கிறீங்க. ஜென்ரலாக மக்கள் நிறைய பேர் கேட்குறாங்க ரம்யா நல்லா இருக்கிறாங்க. நம்ம அந்த ஏரியாவில் தான் வளர்ந்துக்கிறோம். 5-6 வருஷம் ராயபுரம் கங்காரப்பேட்டை தண்ணி தொட்டி படிச்சிருக்கேன். அங்கே ஒரு 7-8 வருஷம் அங்கே தான் வாழ்ந்துக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி நிறைய அசால்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கிறோம். எங்கள் ரோட்லேயே அசால்ட்டு சம்பவத்தெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பார்த்துக்கிறோம். அப்படி முடிச்சுட்டு போகும்போதுனாம்மா சந்திரியா எப்படிங்கிற நான் என்ன பவானி கிட்ட என்ன கேள்வி வச்சுக்கிறேன் நீங்கள்? அதாவது பவானி அக்கா வந்து ஹோட்டலில் வந்து முட்டை கல்கி சிக்கனு எல்லாமே செய்கிறாங்க. இங்கே ரியல் லைஃப்பில் பவானி அக்கா வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ், வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. ஸோ நிறைய மூவிஸ் இந்த பக்கம் வந்து ரெசார்ட் சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு. சூப்பராக 50+ எபிசோட்ஸ் தாண்டி போயிட்டு இருக்கு. அதில் வந்து உங்கள் கேரக்டரும் சூப்பர் ரீச் ஆகிட்டு இருக்கு, உங்கள் ஸ்லாங் எல்லாமே. ஸோ அடுத்த ரெசார்ட்டில் என்ன மாதிரி கதைகள்லாம் இருக்கும், மக்கள் என்ன எதிர்பார்த்து பார்க்கலாம் நினைக்கிறீங்க? அது யாருக்குமே தெரியாது, அது ரைட்டர் விஜய்க்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவரே வந்துட்டு ஒரு 12 எபிசோட்ஸாக வாங்கி தான் நெக்ஸ்ட்டு எழுதினா போகிறார். ஏன்னா மொத்தமாக அவரால் எழுத முடியாது. ஏன்னா ஒன்றும் நீங்கள் அப்ரூவல் வாங்கணும், அதில் ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதனால் அடுத்தடுத்து என்ன வரும்னு எனக்கு தெரியாது. என்னுடைய கதாபாத்திரம் அவர் அடுத்த மாதம் உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுப்பாரு, அது வரும், போயிட்டு நடிச்சிட்டு அடுத்த மாதம் உங்களுக்கு கதாபாத்திரம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அப்புறம் ரிலீஸ் ஆகும், அதுக்கு அடுத்த மாதம் அது ரிலீஸ் ஆகிடும், பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லை ஜஸ்ட் க்ளூ கொடுங்க, எப்படி என்ன க்ளூ? ஏற்கனவே வாரத்துக்கு ஒரு தடவை 4 எபிசோட் அழகாக வருது, அதை பார்த்துட்டே இருங்க, அதுதான் உங்களுக்கு க்ளூ. அப்போ ஓகே, இதுதான் பார்க்குறதா உங்களுக்கு க்ளூ, பாருங்க ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். பாருங்க, இப்போ நான் சொல்லிவிட்டு அது பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டா அதில் என்ன ஒரு மஜா இருக்கும், அது என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியறது தான் உங்களுக்கான ஒரு நல்ல ஜாலியாக இருக்கும். யூ காட் லாட் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். நடுவில் 1-2 தொய்வுகள் வரலாம். ஏன்னா அது எப்பவுமே ஒரு 100 எபிசோடு போகும்போது நம்மளால் எப்படி எல்லாரையும் நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ ஒரு சில இடங்களில் தொய்வுகள் இருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக வெளில வரும். அப்போ எத்தனை எபிசோட்ஸ்? 100 எபிசோட்ஸ். இப்போதைக்கு 100+ எபிசோடு தான் நாங்கள் பிளான் பண்ணுறோம். பார்க்கலாம். அப்போ உங்கள் இந்த வெப் சீரிஸில் ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா யாரை சொல்லுவீங்க? நெடுமாறன் சார் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஷெஃப். ஸோ ஐ லைக் தட். அண்ட் எனக்கு பாண்டி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பாண்டிக்கும் எனக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் அண்ட் ஒரு 2 பேருக்கு ஒரு நல்ல பாண்டிங். சாதாரண நிறைய பேர் வந்து பவானி அக்கா உங்களோட கமெண்ட்டில் மெசேஜஸ்லாம் கூட பாண்டியும் நீங்களும் பண்ணுற இது நல்லா இருக்கு கபானிக்கா, உங்கள் 2 பேரோட காம்போ நல்லா இருக்கு. ஒரு 2-3 பேர் அக்கா உங்களோடது கொஞ்சம் நிறையா பண்ணுங்க சொல்லுவேன். என்கிட்ட சொல்லி என்னப்பா பிரயோஜனம், விஜய் கிட்ட சொல்லுங்கப்பா, அவர் தான்ப்பா எழுதணும் அப்படின்ற மாதிரி. ஸோ எங்கள் 2 பேரும் காம்போ நல்லாயிருக்கும். அவரோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட அந்த காமெடி சென்ஸ் அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் 2 பேருக்கும் அது நல்லா கிளிக் ஆகுது. ஸோ ஐ லைக் பாண்டி. இந்த பவானி கேரக்டர் தவிர்த்து வேறு ஏதாவது ரோல் பண்ணலான்னு க்ளூ கொடுத்தா எந்த கேரக்டர் சூஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள்? இதில் வேறு எதுவும் நம்ம ஏஜுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லையா? அதடா ஏஜ கொண்டு அப்படி இல்லைங்க ஹீரோயினா போட நான் நடிச்சு காட்டுறேன் அந்த மாதிரி அதே மாதிரி அப்படி இல்ல. அப்புறம் வேற எதுனா பண்ணா நினைக்கிறேன். இதுல வந்து கேரக்டர் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னோட கேரக்டர் அதுதான். இதை தவிர்த்து அதுல வேற ஒருத்தரோட கேரக்டர் என்ன அதை வச்சு பார்க்கவே எனக்கு. ஏன்னா எப்போவுமே எனக்கு வந்து ஒரு சிட்டி லைஃப் மாம், டவுன் மாம் இப்படியே இருந்து இப்போ தான் எனக்கு ஒரு இலைட்லேருந்து கொஞ்சம் கீழே நம்ம முகத்தை பார்த்து எடை போட்டுறாங்களா, இப்போ தான் நமக்கு இது கூட இவங்க பண்ண முடியுமா, இப்படிலாம் பேசுவாங்களா, இப்படிலாம் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ எனக்கு இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதை தாண்டி என்னால் நான் யோசிக்கவே முடியலை. இது பண்ணலாம். ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் ஜாலியாக ஐ எம் ஸோ ஹாப்பி, ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு விஜய் அண்ட் விஜய் டிவி, ஐ மீன் ஜியோ ஹாட்ஸ்டார். ஓகே, கிளியராக சொல்லிட்டீங்க. சூப்பர். இந்த சீரிஸை பற்றி பேசியாச்சு. அடுத்தது நிறைய பேர் வந்து உங்களோட ஆக்டிங்க்கு தான் ஃபேன். ஸோ இப்போ ஆக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோ சிம்பிள் தான், பெருசாலாம் கிடையாது. நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், அது வேறு மாடல் சொல்ல போகிறீங்க.
ஏ விக்கி ப்ளீஸ் சும்மா இரு, இதான் டைலாக். ஏ விக்கி ப்ளீஸ் சும்மா இரு. ஸோ நான் ஒரு எமோஷன் சொல்லுவேன், அது மாதிரி பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னா வந்து கோவமாக சொல்ல போகிறீங்க. ஓகே, ஆக்ஷன். ஏ விக்கி சும்மாரு. சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து ரொமான்டிக்கா. ஆக்ஷன். டே விக்கி சும்மாரா. ஆஹா ஆஹா, இப்போ அழுதுகிட்டே பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. சரி, ஓகே, ரெடி, ரோலிங், ஆக்ஷன். விக்கி சும்மா இரு விக்கி, பயமா இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். தண்ணி வராம பாத்துட்டே மை வெளியில வந்துரும். அழுவும்போது மேக்கப் கலையவே கூடாது. இப்போ பயந்துட்டே. ஓகே, ஆக்ஷன். டே விக்கி சும்மா இரு. சூப்பர் சூப்பர். அதே நம்ம சொன்ன டைலாக் அப்படியே சொல்றீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு டைலாக் கூட பேசாம சூப்பரா பண்றீங்க. லாஸ்ட் அப்படி சிரிச்சிட்டே. ஆக்ஷன். டே விக்கி சும்மா இரு. ஆஹா ஆஹா, நடிப்பு அரங்கி. டேய் ஏண்டா ஐயோ, நடிப்பு அரங்கியா, சூப்பர் கலக்கிட்டீங்க. இல்ல இல்ல, உண்மையிலேயே சூப்பரா. நான் சொன்னதுலேருந்து ஒரு டைலாக் கூட எக்ஸ்ட்ரா நீங்க எதுவும் போடல. சில பேர் டைலாக் போடுவாங்க, மாறிடுவாங்க. அந்த டைலாக் விக்கி சும்மா இரு, அதுவே வேற ரொமான்ஸ்ல சூப்பரா மாடுலேஷன்ல செம்மையா பண்ணி கலக்கிட்டீங்க. சூப்பர், நன்றி. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு டாஸ்க் என்னன்னா, அந்த ரெசார்ட் சீரிஸ்ல வந்து உங்க ஸ்லாங்குக்கே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆமா. இந்த கிச்சன்ல இருக்க வரைக்கும் நீங்க வந்து அந்த ஸ்லாங் தான் பேச போறீங்க. நான் எப்படி வேணா பேசுவேன், ஆனா நீங்க அந்த ஸ்லாங் தான் பேசணும். ஓகே, கேள் ஓகேவா? நான் என்ன பவனியா கிட்ட என்ன கேள்வி வச்சுக்கிறேன் நீ? அதாவது பவனிகா வந்து ஹோட்டல்ல வந்து முட்டை கல்கி, சிக்கன் எல்லாமே செய்றாங்க. இங்க ரியல் லைஃப்ல பவனிகா வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? பியூர் வெஜ். சைவக்காரங்க நாங்களாம். அப்படியா? நாங்களாம் இல்ல, நான் மட்டும் தான் இந்த வீட்ல. சாரி பா, எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நான் மட்டும் சைவம். சைவம். அப்போ முட்டைலாம் வந்து இந்த பவானி அக்கா அந்த கடையில வந்து எல்லா கலகிலேருந்து எல்லாம் கிடைக்கும். இங்கேருந்து முட்டை மட்டும் கொடுப்பேன், ஏன்னா பிள்ளைங்களுக்கு முட்டை கேட்பாங்கன்னு. மற்றபடி இங்க அசைவம்லாம், சிக்கன், மட்டன் எல்லாம் இங்க எதுவும் கிடையாது. ஒன்லி வெஜிடேரியன். இங்க எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான். அப்ப செட்ல சும்மா சமைக்கிறதா, சும்மா ஆக்டிங் பண்ணா? செட்டெல்லாம் நான்வெஜ் சமைச்சு வருது, ஆனா எல்லாரோட நான் சூப்பரா நான்வெஜ் சமைப்பேன். எப்படி டேஸ்ட் பார்க்காம சமைப்பீங்க? இந்த கிச்சன்ல தான் சமைக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணுக்குதா? இல்ல ஃப்ரெண்ட் வீட்டுக்குலாம் போனா அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கையில தொடாம, எதையும் இந்த சிக்கன் மீனெல்லாம் அதெல்லாம் தொட மாட்டேன். அதெல்லாம் ஒண்ணு கிளவுஸ் போட்டுப்பேன், இல்லைன்னா நம்மளோட கூட இருக்கிறவங்களே எல்லாம் அதை நல்லா கழுவி சுத்தமா குத்துருவாங்க. ஸோ நம்ம வேலை வந்து சும்மா அதுக்கு அசால்ட்டா சும்மா ஜம்முன்னு ஒரு மசாலா வரைச்சி அதை அப்படியே போட்டு எடுத்தோம்னா அவ்வளவுதான். என்னப்பா உருளைக்கிழங்குக்கு பதிலா சிக்கனை போட்டு போறோம், பன்னீருக்கு பதிலா மீன், உப்புக்கு பதிலா சக்கரை. ஓகே ஓகே, சரி சரி, வந்து சாப்பிட்டு பாரு ஒரு நாள். நீ அக்காவோட அக்கா சொல்லியிருக்கீங்க, அதனால எனக்காக லெமன் ஜூஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதாவது 8 மாசம் முன்னாடி வரேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போ போட்டு வச்சு ஜூஸ் நினைக்காதீங்க. இப்போ போட்டு 8 நிமிஷம் முன்னாடி. 8 மாசம் முன்னாடி நான் வரலான்றதுக்காக இப்ப வச்சு செய்யற பார்த்தேன் இந்த 8 நிமிஷமா? இல்ல உண்மையிலேயே அக்கா எனக்காக ஃப்ரெஷ்ஷா போட்டுருக்காங்க. லெமனே இல்லாத லெமன் ஜூஸ், நன்னாரி சர்பத்து. லெமனே இல்லாத லெமன் எப்படிடா லெமன் ஜூஸ் போட முடியும்? சூஸ் கேட்ட உனக்கு சூஸ் போட்டான் பாரு, என்ன சொல்லணும். குடிச்சிட்டு பார்த்து சொல்லுங்க. உண்மையா சொல்றேன், லெமன் உள்ள இருக்கு, அரை லெமன் அப்படியே ஃபுல்லா போட்டுருக்காங்க. செம்ம டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? பிடிச்சிக்குதா? வெயில்ல இருந்து வந்து எப்படிவே தூத்துது பாரு, உனக்காக தான் ஸ்பெஷலா இந்த நன்னாரி சர்பத்து குடி. ஆக்சுவலி பவானிகா கடையில் நீங்க குடிச்சிங்கன்னா தெரியாது, நான் குடிக்கேன். ரொம்ப நன்றி. பொண்ணு எப்படி இருக்காங்க ரம்யா? அப்ப என்ன பார்க்க வரல, பவானி அக்கா பத்தி பேச வரல, ரம்யா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்க தான் வந்துக்கிறீங்க. ஜெனரலா மக்கள் நிறைய பேர் கேக்குறாங்க, ரம்யா நல்லா இருக்கிறாங்க. அப்புறம் வேற யாரெல்லாம் சொல்லணும், யார் கேட்கணும் சொல்லுங்க. வேற நம்ம டீம்ல எல்லாம் இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ரிசார்ட் டீம்ல. நிஜமாவே எவ்ரிபடி ஆர் டூயிங் குட். சூப்பர். ஓ, நீங்க வந்து நான் இங்கிலீஷ்லாம் பேச கூடாதா? அவுட் ஆயிட்டீங்க. பவானி அக்கா என்ன வேணாலும் இங்கிலீஷ், அது கூட வேணாலும் கண்டுபிடிக்க முடியலடா. நானே ஒத்துன்னு சொல்றேன், நானு எங்க ஜெயிச்சா எங்க தோக்குறோம்னு. இல்ல அந்த இதுக்காக உங்களுக்கு பாராட்டலாம். நான் வந்து மேம்படுத்திட்டேன் உங்க பேசுறதுல. ஆனா என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி பேசணும்னு ரொம்ப ஆசை. நீ இங்கிலீஷ்லாம் பேசணும், இந்த மாதிரி லோக்கலா இந்த மெட்ராஸ் பாஷா பேசணும்னு ரம்யா ரொம்ப ஆசைப்படுவா. அவன் நடுநடுல பேசி முடிச்சுட்டு, மேம்
எப்படி மேம் இப்படி பேசினே இருக்கிறீங்க, நானும் இந்த மாதிரி பேசணும்னு ட்ரை பண்ணேன், அப்புறம் சரி நார்மல்லே பேச சொல்லிட்டாங்க. வேணாம் சொன்னேன், நீ பேசினே இருந்தா வந்துடும், அட்லீஸ்ட் நீ என்கிட்டயாவது நீ பேசினே இரு, அப்போ நீ பேச பேச நானும் உனக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் குத்துக்கினே இருந்தா அந்த ஃப்ளோ வந்துடும் உனக்கு அப்படின்னுவேன். அவள் ஆனால் அவளுக்கே 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே சிரிப்பு வந்துடும், சிரிப்பா வருது அப்படின்னா ஒரு 2-3 வாட்டி ட்ரை பண்ணு. நீங்க எப்படி இதுக்காக பேசி பழகி கத்துக்கிட்டீங்களா பாக்குறதா? அதெல்லாம் நம்ம அந்த ஏரியால தான் வளர்ந்துக்கிறோம். 5-6 வருஷம் ராயபுரம், தண்ணி தொட்டி பிறக்கல, படிச்சிருக்கேன் அங்கே ஒரு 7-8 வருஷம் அங்கே தான் வாழ்ந்துக்கிறோம். ஸோ அதனால இந்த பாரிஸ்லேருந்து அந்த சைடு வியாசர்பாடி வரைக்கும் எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அங்கே தான் ஸ்கூலு ஃபஸ்ட்டுலேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சதுனால நமக்கு அந்த பாஷை, அந்த ஏரியாவில் எப்படி இருக்கும், அந்த ஏரியாவில் ஆளுங்களாம் எப்படி, நம்ம கண்ணு முன்னாடி நிறைய அசால்ட்டு அதெல்லாம் பார்த்துக்கிறோம். அசால்ட்டு சம்பவத்தெல்லாம் எங்கள் ரோட்லேயே அசால்ட்டு சம்பவத்தெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே பார்த்துக்கிறோம். அப்படி முடிச்சுட்டு போகும்போது என்னம்மா சொல்றியா எப்படிங்கிற அப்படின்னு கேட்டு போகிறவரலாம் நல்லா இருக்கிறேன். அப்படியே ஃபேன்ஸ் அந்த ரோட்டில் இந்த கேரம் போர்டெலாம் விளையாடிக்கின்னு, செஸ் விளையாடிக்கின்னு, இந்த கல்லெல்லாம் அதெல்லாம் கூட பார்த்துக்கிறோம். ரவுடி அடுத்து ரவுடி கேரக்டர் கொடுக்கலாம் போல இருக்கு. அந்த இது அடிக்கும் போதே பலம் தெரியுது எனக்கு, என்னடா தம்பி அப்படின்ற மாதிரி. அதில் நிறைய சம்பவம்லாம் பண்ணியிருக்கீங்க போல. அப்பனா எல்லாமே பொருள்லாம் வீட்டில் இருக்க மேலே இருக்க எங்கேயாச்சும் அதெல்லாம் இங்கெல்லாம் காட்ட முடியாது. அதெல்லாம் நம்மளுக்கு எங்கே வைக்கணுமோ அந்த ஏரியாவில் பொருள்லாம் சம்பவம் ஜாகிரதையாக பத்திரமா ஆகுது. இவங்க அக்கா ஒரு அத்லெட்டு, புக்கு படிக்கிறாங்க, யோகா மேட்ரு, அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக போயிட்டு இந்த ட்ரெக்கிங் பற்றி சொல்லுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எங்கெங்கெல்லாம் போயிருக்கீங்க? ரீசெண்டாக போன ட்ரெக்கிங் வந்து ஜனவரி 1 நான் மட்டும் சோலோ ட்ரெக், குவாரி பாஸ் ட்ரெக்குன்னு சொல்லிட்டு ஹிமாலயா ரேஞ்ச் ட்ரெக். ஸோ அங்கே தான் இருந்தேன் நான். ரிஷிகேஷ் போயிட்டு அங்கே இருந்து ஒரு 6 days. நீங்கள் தனியாக போனீங்களா? ஆக்சுவலி நான் இங்கேருந்து எல்லாமே சோலோ ட்ரெக், யாரும் எனக்கு தெரியாது, நான் தனியாக போகிறேன். பட் அங்கே குரூப் போயிடுறாங்களா, அங்கே ஸ்டேஞ்சஸ்லாம் இல்லை. ஸோ அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஸோ அது ஒரு 30 பேர் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அதில் லாஸ்ட் டைம் முன்னாடி வந்த ஒரு குரூப்லேருந்து வந்த லாஸ்ட் டைம் மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டு தனியாக போனோம். பட் எல்லாம் அப்படியே மிங்கிள் ஆகிட்டு அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட் ஆகிட்டு தொடர்ந்து எத்தனை வருஷமா பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் நான் ஒரு 4 years ட்ரெக்கிங் போயிட்டுருக்கேன். அண்ட் அங்கே போனப்போ ஆல்மோஸ்ட் 13,000 feet above அது. ஸோ செம. ஆக்சுவலி அன்றைக்கி என்னென்னா ஸ்னோவே இல்லை, ஆனால் மைனஸில் இருந்துச்சு, எல்லா -degree எல்லாமே. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக இருந்தது, செம்ம விண்டு. பட் சம்மிட் அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சும்மா ஜாலியாக தான் போனோம். ஆனால் அது ஒரு நல்ல குரூப். என்ன மாதிரி ஒரு 28 years old 27 years old உங்களை மாதிரின்னு சொல்லி 28 இந்த 38 சோலோ ட்ரெக்கிங்டா சோலோ ட்ரெக்கிங் வந்திருந்தாங்க. என்ன மாதிரி சோலோ ட்ரெக்கிங் வந்திருந்தாங்க. ஏஜ் சொல்லிட்டு சொன்னீங்கன்னா மக்கள் கன்ஃபியூஸ் ஆவாங்களா? 28 கன்ஃபியூஷன் ஆக போறாங்க. ஓகே, என்ன மாதிரி ஒரு 28 வயசு பொண்ணு ஒரு சோலோ ட்ரெக்கிங் வந்தா. 28 வயசு ஆகுது, 20 வருஷத்துக்கு முன்னாடி மக்களே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அக்கா வேணாக்கா. ஓகே, அப்ப சரி நீ என் கூட வா ட்ரெக்கிங்ல. எனக்கு முன்னாடி நடந்து காமிச்சு நான் ஒத்துக்கிறேன். இங்கே 2 அடி எடுத்து வைப்பியான்னு பாரு. வெள்ளையங்கிரி மலைக்கெல்லாம் வா, நீ 2 அடி எடுத்து வைக்கிறியான்னு பாக்குறேன். 2வது மலைக்கு அப்புறம் நீ மேல நடக்கலையான்னு பாக்குறேன். சரிக்கா, இதுவே சேலஞ்சு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல நானும் அக்காவும் ஒரு சேலஞ்ச் வீடியோ பண்றோம். ஓகே, சேலஞ்சு பண்றோம். இப்போ நீங்க வெள்ளங்கிரி மலையும் போயிருக்கீங்க? வெள்ளங்கிரி, பர்வதமலை. ஆக்சுவலி வெள்ளங்கிரி எப்பவுமே நானே என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போவோம். நாங்கள் வந்து அமர்நாத், வைஷ்ணவ் தேவி எல்லாமே ட்ரெக் போயிருக்கோம், கேதார் கண்டா. பட் ஆனால் ஒரே ஒரு என்ன வேணா, இந்த வாட்டி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூட்டிட்டு தான் வெள்ளங்கிரி போனேன். ஸோ எனக்கு வந்து வெள்ளங்கிரி ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு 16 hours ஆயிடுச்சு, 15-16 hours ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் மேலே போய் ஒரு 3 hours படுத்துட்டோம். சுவாமி பார்த்துட்டு வெளில வந்து ஒரு 3 மணி நேரம் காத்தால ஒரு 3 மணிக்கு இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டோம். அதுக்கப்புறம் சன்ரைஸ்க்கு அப்புறம் தான் இறங்கவே ஆரம்பித்தோம். இறங்கும் போது 12 மணி ஆயிடுச்சு. முன்னாடி நாள் 4-5 மணிக்கும் என்னமோ கிளம்பினோம். நெக்ஸ்ட் டே 12 மணி ஆயிடுச்சு இறங்கிறதுக்கு. நான் முன்னாடி வந்துட்டேன். நான் ஒரு 11 மணிக்கெல்லாம் கீழே 1 ஹவருக்கு மேலே நான் இறங்கிட்டேன். இறங்கும் போது நான் கொஞ்சம் அதெல்லாம் வந்துடுவேன். அவங்க 2 பேர் கொஞ்சம் அப்படியே நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் எடுத்தாச்சு. பட் இட்ஸ் வெரி டஃப். நிறைய ட்ரெக்கிங்லாம் பண்ணிருப்பீங்க. எந்த மலை ஏறிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது? கொஞ்சம் நானே கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சுப்பா, ரொம்ப பயந்துட்டேன். ஏதாச்சும் ஒரு மலை அப்படி இருக்கட்டும். நம்மளோட வெள்ளங்கிரி மலை தான். அப்படியா? பயங்கர ரியலி. அதாவது இப்போ நான் பனிமலைகளுக்கெல்லாமும் ட்ரெக்கிங் போயிருக்கேன். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னன்னா, நம்ம இப்போ இந்த ட்ரெக்கெல்லாம் போகிறப்போ பனி தான் நம்மளை கஷ்டப்படுத்துது. ஏன்னா அந்த குத்துற பனி -8 degree -7 degree அந்த குளிர் பனி, இதனால தான் நம்ம கஷ்டப்படுறோமே தவிர அந்த மலையா இன்னொன்று தண்ணி அந்த ஐஸ் இருக்கும் பொழுது அதில் காலை வச்சு ஏறி இதெல்லாம் தான் கஷ்டம். மேபி எதுவுமே இல்லாமல் இருந்தால் நம்ம ஏறிடலாமா இருக்கும். ஆனால் வெள்ளையங்கிரி மலை அப்படிங்கிறது அந்த மாதிரியான மலை கிடையாது. அங்கே என்னமோ இருக்குது. உண்மையாகவே நான் சொல்கிறேன், என் மனசுக்கு நாங்கள் அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து அங்கே என்னமோ இருக்குது, என்னமோ ஒரு சக்தி இருக்குது, என்னவோ ஒரு இருக்குது. அவ்வளோ ஈஸி கிடையாது அது ஏறுறது, மிகவும் கடினம். சும்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் போறாங்கன்னு மட்டும் தயவு செய்து வெள்ளங்கிரி மலை
போகலாம் அப்படின்னா உண்மையாகவே ஒரு வருஷமாவது உங்களுக்கு நடைப்பயிற்சி ஓட்டம் டெய்லி 5 கிலோமீட்டர் நடந்து பயிற்சி பண்ணவங்க, முக்கியமாக பிராணாயாமம் அந்த மாதிரி கொஞ்சம் மூச்சு பயிற்சி இருக்கிறவங்க இவங்கெல்லாம் போகலாம். நான் சின்ன பொண்ணு தானே, எனக்கு 25 வயசு தானே 30 அப்படி மட்டும் யோசிக்காதீங்க. ஏன்னா இந்த வருஷம் கூட 35 வயது ஒருத்தர், 28 வயது ஒருத்தர், 44 வயது இறந்துருக்காங்க. ஸோ அவங்க வயசில் பார்த்தீங்கன்னா கம்மி தான். பட் உங்களுக்கு சுகர், பிபி இல்லை ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செய்து எடுக்காதீங்க. உண்மையாகவே நான் சொல்கிறேன், பெண்களாக இருந்தாலும் 40 வயதுக்கு குறைந்து இருந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்ஸ்லாம் ரெகுலராக வருதுன்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து போகாதீங்க. ஏன்னா அங்கே அந்த 6வது 7வது மலை வந்து மிகவும் கடினம். அங்கே என்னமோ இருக்குது. ஸோ அது நமக்கான அது ஒரு சேஞ்சஸ் நம்ம உடலில் ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். ஒரு இன்னும் இட் இஸ் சில இதெல்லாம் சும்மா சொல்லலை. நானுமே போகிறப்போ 43 அந்த மாதிரி ஏஜில் போகிறப்போ தட் இஸ் ஓகே. பட் அதுக்கு முன்னாடி போகாமல் இருக்கிறது நல்லது. சம்திங் ஏதோ ஒரு பவர் இருக்காங்க. எஸ், வெரி குட். அங்கே இருக்கிற அந்த சிவன் அந்த இடம் உள்ளே போய் பார்க்குறப்போ ஒரு மாதிரி நம்மளோட ஏறி வந்து மொத்த கஷ்டமும் அப்படியே அமைதியாயிடும். அங்க போற சேலஞ்சஸ் என்னன்னா கீழே விழுந்துருவாங்களா, எதனால இறந்துடுறாங்க, மூச்சு இல்ல அந்த தண்ணி இல்லாமையா, எதனால? இப்போ நான் போனப்போ மார்ச் மாதம் தான் போனேன். இத்தனைக்கும் மார்ச் எண்டு தான். இவ்வளோ வெயில். ஆனால் நாங்கள் மேலே வந்து தூங்குறோம் 3 மணி நேரம், முடியல. காலு கையெல்லாம் சில்னஸ்ல ஐஸ் கட்டியில் ஆகிற மாதிரி ஆகி. ஸோ அங்கே இருக்கிற கிளைமேட்டே நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியல. அண்ட் மழை வந்து மிகவும் கடினம். ஒரு மாதிரி செங்குத்த அதோட கீழே விழ மாட்டோம் நம்மளால. ஒரு பெண்களுக்கானது மட்டும்தான். நம்ம என்னதான் நம்ம ஆண்கள் பெண்கள் அந்த இருந்தாலும் ஒரு கர்ப்பப்பை இந்த மாதிரி ஒரு சில யூட்ரஸ் சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு தான் இருக்கு. ஸோ நம்ம அதை ஏறி வச்சு சிலதெல்லாம் நடக்கும் பொழுது அங்கே இருக்கிற மூலிகை அங்கே இருக்கிற இதுக்கு ஏதோ ஒரு நடக்கும். something will happen. ஸோ அதற்கான அந்த ஒரு டைம் வெயிட் பண்ணி நீங்கள் ஒரு 40 years ப்ளஸ் இஃப் யூ திங்க் ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலான்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெண்களாக இருக்கிறவங்க எனக்கு எந்த இதுவும் இல்லை, எனக்கு எல்லாம் முடிஞ்சு குழந்தை எல்லாமே இருக்குது, எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 40 years அப்புறம் தாராளமாக போங்க. மற்றபடி நீங்கள் உண்மையாகவே நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட நிறைய ட்ரெக்கிங்கான நிறைய இடங்கள் இருக்கு. நீங்க போகலாம். போகணும் நீங்க ட்ரெக்கிங் தான் உங்களோட நோக்கமா இருந்தா அங்க போகலாம். ஓகே ஓகே சூப்பர், நல்லா கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ அதனால பார்த்துட்டு சேஃபா போயிட்டு வாங்க. இல்ல உள்ள பிளாக் மணி ஃபுல்லாவே இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவன் வந்ததுலேருந்து கோடின்றான், பிளாக் மணின்றான், இன்னும் பாதி ப்ரொடக்ஷன்ல எனக்கு இன்னும் சம்பளமே இன்னும் கொடுக்கல. தெரிஞ்சிச்சா சௌந்தர்யாக்காக்கு சம்பளம் பாக்கி இருக்கு. டாம் லைன் பாதி ப்ரொடக்ஷன்ல காசே கொடுக்கல. ஓகே சூப்பர்க்கா, சூப்பரா சொல்லிட்டீங்க. நிஜமாவே தம்ப்ளைனா போட்டு எனக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவியாடா? நல்லா வரீங்க இன்டர்வியூல கூட்டி அதுக்கப்புறம் வரவே முடியாது நித்திர போகுது. அதெல்லாம் இல்லக்கா, இப்போ உங்களுக்கு வர வேண்டிய அமௌண்ட்லாம் வந்துரும், பார்த்தாங்க உடனே போட்டுருவாங்க. அதாவது இன்னைக்கு நடிச்சா அதுக்கே காசு வரதுக்கு 1 மாசம் ஆகும் நமக்கு. அது மாதிரி தான் இருக்கு. பட் தேர் ஆர் வெரி குட் ப்ரொடக்ஷன். நான் அதையும் குறை சொல்லக்கூடாது. பண்ண ஒரு 1 வீக்குள்ளேயே எனக்கு என்னென்ன பண்ணணுமோ பேமெண்ட் எல்லாமே வந்துடும். இப்போ வரைக்கும் எல்லாமே ஓகே தான். 1-2 ப்ரொடக்ஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த சினிமாவில் வந்தா ஜாலி நிறைய காசு வரும், கோடி கோடியே தெருக்கோடியில் நின்று நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்களும் ஒரு தினக்கூலி தான். நம்ம போனா அன்னைக்கான பேமெண்ட் நான் 30 நாள்ல அட்லீஸ்ட் இப்போ இவர் ஒரு கேமராமேன் இருக்காருன்னா இவர் 30 நாள் வேலை செஞ்சா இவ்வளவு சம்பளம் வரும்னாது அவருக்கு தெரியும். நான் எத்தனை நாள் வேலை செய்யணும்னு தெரியாது, செஞ்ச வேலைக்கு எவ்வளவு கூலி வரணும்னு தெரியாது. இந்த மாசம் வர சம்பளம் அடுத்த மாசம் கிடையாது எங்ககிட்ட. ஸோ நாங்களும் வந்து தினக்கூலி தான். ஸோ எங்களுக்கு இன்னைக்கு போனா நீ ஒரு சேனல்ல இருக்க அப்படின்னா அந்த சேனல் ஒரு 6-8 மாசம் உனக்கு அங்க இருக்கும். அங்கேருந்து உனக்கு ஒரு சோறு போடுவாங்க. நாங்களாம் இன்னைக்கு ஒரு கம்பெனி ஏறிங்க ஒரு வேலை எடுத்தா ஒரு 10 நாளைக்கு மேல வேலை இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு படத்துக்கு திரும்பி, அதாவது ஒரு இன்டர்வியூ போனா அவங்களுக்கு ஒரு வருஷமாவது ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கலாம். நாங்க மாசம் ஆடிஷன்ற பேர்ல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றோம். இப்பவும் நான் ஆடிஷன்ஸ் போறேன். ஈவன் நவ் ஐ கோ ஃபார் ஆடிஷன்ஸ். ஆடிஷன்ஸ்னா என்ன நினைச்சிருக்காங்க, தெரியாத முகங்கள் அப்படி மட்டும் தான் ஆடிஷன்ஸ் இல்லை. இப்போ நானுமே இந்த ரோலுக்கு செட் ஆவேனா, இந்த ரோலுக்கு நான் ஆப்டா இருக்கேனா, என்னோட பேருக்கு நான் செட் ஆவேனா, இப்போ இருக்கிற ஹீரோயினுக்கு லுக் டெஸ்ட் நான் ஓகே ஆகணும், இதெல்லாமும் ஒரு இதுதான். ஸோ எனக்கு டைலாக்ஸ் கொடுத்து சொல்ல வச்சு ஸோ இந்த மாதிரி ஆடிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போவும் இந்த ஆடிஷன்ஸ் போகிறோம். இப்போ ஒரு படம் பண்ணியிருக்கேன், இந்த படம் முடிச்சுன்னா அடுத்த படம் என்னன்றது ஒரு கேள்விக்குறி. நம்ம திரும்பி போய் பேசி ஒர்க் அவுட் பண்ணி படம் எடுக்கணும். ஸோ இதுதான் எங்களோட வரமாவும் சொல்லலாம், சாவக்கேடனும் சொல்லலாம். நான் நினைக்கிறது என்னன்னா, 1 மாசம் எனக்கு ஒர்க் இல்லை பிரேக்குனாலும் நான் அதை பாசிட்டிவா எடுத்துப்பேன். அந்த பிரேக்ல எனக்கு நானே ஏதாவது கத்துப்பேன், ஏதாவது ஒர்க் பண்ணுவேன். 2-3 பேருக்கு என்ன படங்கள் என்ன போகுது, என்ன நம்ம பண்ணலான்றத அந்த ஹோம் ஒர்க்ஸ்லாம் பண்ணி ஐ ட்ரை டு கெட் த நெக்ஸ்ட் ஜாப். இப்போ சினிமாவில் இருக்கனால நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், எந்த ஸ்ட்ரகிள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா
எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க? இப்போ நம்ம அந்த சினிமா பேக்ரவுண்ட்லேருந்துலாம் வராததுனால நமக்கு ஒரு ஒரு ரோலுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த ஆடிஷன்ஸ் தான். ஸோ நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து என்னை பற்றி தெரியும், ஆனால் நான் என்னோட நம்பர் இருக்காது, அப்படி அதனால படங்கள் சம்டைம்ஸ் மிஸ் ஆகலாம். ஒரு சில பேர் பிடிச்சிருக்கும், இல்லை டைரக்டருக்கு பிடிக்கும், இல்லை இவங்களுக்கு பிடிக்காது, ஏதோ ஒரு அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நான் இதை எப்படி பார்க்குறேன், ஒரு ஒரு துறையும் நம்மளை தேர்ந்தெடுக்குது. இந்த சினிமா துறை எனக்கு பிடிக்கும்னு நான் நினச்சேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த துறை என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கு. எனக்கான என்னென்ன ரோல்னு இருக்கோ அது எனக்கு வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதற்கான உழைப்பை மட்டும் நான் போடுவேன். அதற்கான சப்போர்ட் என் ஹஸ்பண்ட், பசங்க எல்லோரும் கொடுக்குறாங்க, என் மாமியார் எல்லோரும் எனக்கு தராங்க. அதுக்கு மேலே இறைவனும் நேரம் காலம் என்ன கூடி வருதோ அதற்கான வேலை வந்து நடந்துகிட்டு இருக்கு. சூப்பர் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பயங்கரமாக இருக்குது. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. எப்போ அடுத்த ஃபோட்டோ அது? எத்தனை வருஷம் எடுத்த ஃபோட்டோ அது? ஐ திங்க் ஒரு 12 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. என்ன எங்கள் ஃபேமிலி வெட்டிங், அவரோட மாமா பொண்ணோட கல்யாணத்தில் எடுத்தது. ஓ சூப்பர். ஸோ அப்போல்லாம் நான் ஃபீல்ட்லேயே இல்லை. எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? ஃபீல்ட் இல்லாமல் அப்போ என்ன ஒர்க் பண்ணியிருந்தீங்க? ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க? பூனால ஒர்க் பண்ணியிருந்தார் அவர். ஐம் ஹவுஸ் ஒய்ஃப். பசங்களை பார்த்துட்டு இது இப்போ சொன்னேன் இல்லையா, வீடு பார்த்துக்கிறது, பெருக்கிறது, துடைக்கிறது, வீடு மேனேஜ் பண்ணுறது, பசங்களை ஸ்கூல் போகிறது, பெரியவங்க இருப்பாங்க பார்த்துக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது. அப்புறம் எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க? இது வரணும்னு எனக்கு ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட். ஸோ இதில் ஒரு வரணும்னு ஆசைப்பட்டேன். 20 வயசுலேயே சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ எனக்கு அது நடக்கலை. ஸோ அது ஒரு 20 வருஷம் கழிச்சு நடக்கணும், ஒரு 15 வருஷம் கழிச்சு நடக்கணும்னு இருந்துச்சு. வந்தேன் நான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மாதிரி லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வந்து கலக்கிட்டு இருக்கீங்க சொல்லலாம். எஸ். அப்புறம் சூப்பர் ஸ்டார் கூடயும் நடிச்சிருக்கீங்க வேட்டையன் படத்தில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். அவர் கூட நடிச்ச இட் இஸ் a very good experience because யாருக்கும் கிடைக்காது. இன்னும் எத்தனையோ பேர் அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம். அதுவாக எனக்கு வந்தது. அதுவும் எனக்கு ஆடிஷன் போய் தான் கிடச்சிது. ஆடிஷன் போனேன். 2 ஆடிஷன் எல்லாமே போய் பிடிச்சி அதுக்கு ட்ரைனிங்லாம் வேறு இருந்தது. ட்ரைனிங் செஷன்ஸ் மாதிரி, அதாவது சும்மா அவங்களாம் வந்து ஒரு 1 டேக்ல எல்லாம் முடிச்சிருவாங்க. சில பேர் அவங்கள பார்த்தனே பயந்துடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நம்ம எப்படி கேஷுவலா நடிக்கணும், அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி. ஆமா, அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் நடிக்கணும், ரீடேக் ஆக கூடாதுன்னு பிரஷர் இருக்கும், அதெல்லாம் ட்ரெயின் பண்ணாங்க. ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி அதுல ரோல் அப்படியுமே நான்லாம் ரொம்ப ஓவரா மாதிரி அவரை பார்த்தோன்னே கீழே கையெல்லாம் விழுந்து அது மாதிரிலாம் நடக்குது அப்போவுமே. ஸோ இட்ஸ் நேச்சுரல். ஸோ அந்த மாதிரி நம்மளை ஒரு ப்ரிப்பேர் பண்ணதுக்காக ஒரு 2-3 நாள் ஒர்க் பண்ணேன். ஸோ தென் படம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days ஒர்க் பண்ணேன். அமிதாப் சார் கூடயே வருவேன் நான். அவரோட டீமாக, ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீமாக அவரோடய வந்திருப்பேன். அண்ட் இட் வாஸ் ரியலி குட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அதில் ஒரு 3 நாள் ரஜினி சார் காம்போவில் 2 பேரும், ரஜினி சார் இங்கே, அங்கே அமிதாப் சார், நான் அப்படியே கிராஸ் பண்ணிலாம் போகிற சீன்ஸ். நம்ம மட்டும் இல்ல, என்ன தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன பார்த்தாங்க. எல்லாரும் அந்த ஃப்ரேமை வந்து ஒரு கிளிக் பண்ணி இதுல இருந்து தியேட்டர்ல ஓடிடி எல்லாம் பார்த்து கிளிக் பண்ணி சவுண்ட் ஹவு கம் இந்த பக்கம் ரஜினி சார், இந்த நடுவுல சூப்பர் அப்படின்னு போடுறப்போ இந்த பக்கம் வந்து அமிதாப் நடுவுல ஒரு நடுவுல இவங்க அப்படியே ஒரு புயல் மாதிரி. அதாவது புரியுதா, தமிழ் சினிமாக்கு இங்க வராங்கன்ற வேவ். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க, எனக்கு விருப்பப்பட்டவங்க, என் மனதுக்கு ரொம்ப நெருக்கப்பட்டவங்க அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நாங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ண அவங்க சொல்லும் போது எனக்கும் ஹாப்பி. சரி, இதில் எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு சின்ன ரோல் தானே, இது என்ன அப்படின்னு நினைக்கப்போ எல்லாருக்கும் அங்கே ஒரு மொமெண்ட் என்ன தோணுச்சுன்னா, எல்லாருக்கும் ஒன்று என்ன தோணுச்சுன்னா, சுந்தரம் நீ ஆரம்பிக்கும் போது எத்தனை கேள்விகளோட வந்த, யாரையும் தெரியாது, நம்ம எப்படி பண்ண, அந்த கேள்விகளுக்காக இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு பதில் உனக்கு கொடுக்குது, அதை நாங்கள் பார்க்குறோம், எனக்கு அதுதான் சந்தோஷம்னு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறப்போ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. சூப்பர் யார், பேக்ரவுண்டே இல்லாமல் இப்போது ரஜினி சார் கூட ஸ்க்ரீன் ப்ளே ஷேர் பண்ண பெரிய விஷயம் இல்லை. சூப்பர் கலக்கிட்டீங்க. சூப்பர். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பெரிய கம்பேக்கான டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் தான். ஸோ அதில் வந்து யோகலட்சுமிக்கு வந்து அம்மா நடிச்சிருப்பீங்க. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியோட படம் வாய்ப்பு எப்படி இருந்துச்சு? அந்த கூட நடிச்சிருக்கீங்க. யோகலட்சுமி அம்மாவை நடிச்சிருப்பீங்க. உங்கள் பொண்ணு ரம்யா எப்படி இருக்கா? எல்லா படத்தோட ஹீரோயின், நான் எதில் பண்ணாலும் கூட இருக்கிற அந்த ஹீரோயினும் ஃபீமேல் கேரக்டர் மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறான். இல்லை, பார்க்கும்போது மக்கள் கனெக்ட் ஆகுன்றதுக்கு அப்படி சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. வெரி குட். டூரிஸ்ட் ஃபேமிலி இஸ் அ பிக் பிரேக்கிங் ஃபார் மீ. ஏன்னா இந்த ஒரு இடமும் வரும்போது நமக்கு அது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இதுவும் ஆடிஷனில் போய் தான் வந்து அதில் 2-3 வாட்டி ஆடிஷன் போனேன். அதுக்குமே அந்த ரோலுக்கே வேறு ரோல் போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு அதில் அதான் அந்த காலனிக்குள்ளே இருக்கிற 2-3 இதுக்கு போனேன். அதுக்கப்புறம் இந்த பிரைமரி கேரக்டர் இந்த ரோல் எனக்கு கிடச்சிது. சசிகுமார் சார் கூட நடிச்சிருப்பீங்க. ஸோ ஆமாம், சசிகுமார் சார், சிம்ரன் மேம். ஸோ எல்லாமே இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட்
பக்ஸ் அவங்களோட பேரு அண்ட் ஓவராலே வந்து ரொம்ப ஜாலியான செட், வெரி வைப், யூத்ஃபுல் செட். அபி ஒரு நல்ல மனிதர். ஸோ கேமராமேன் ஃபாக்ஸி இஸ் ஆல்சோ வெரி குட் பர்சன். ப்ரொடியூசர் யுவராஜ் இருக்கட்டும், மகேஷ், எம்ஆர்பி மகேஷ், சூப்பர் அமேசிங் பீப்புள். ஸோ ஒரு வண்டர்ஃபுல் பாசிட்டிவ் பீப்புளோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. ஸோ சூப்பரான டீம் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து சசிகுமார் சாரை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவர் கூட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. நார்மலாக நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் அண்ணா அங்கிள் அப்படி தான் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பர்சன். அவருக்கு நம்ம ஒரு சினிமா, ஒரு நடிகர், ஒரு ஹீரோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு ஆட்டிடியூட் அவருக்கு. சாதாரண யாராவது போய் ஃபோட்டோ கேட்டாலோ யாராவது பேசினா கூட, இன்னொன்று வந்து பேசுகிறவங்க கூட எப்படி பேசுவாங்க தெரியுமா, ஏன்னா ரொம்ப நாள் பழக்கப்பட்ட மாதிரி, சார் அது இப்படி இருக்குல்ல சார் அது சம அப்படின்னு அவரும் அதே மாதிரி கூலாக சிரிச்சுட்டே பேசுவார். ஸோ இஸ் லைக் ஃபஸ்ட்டு நம்ம யாரும் தெரியாதவங்கள பேசும்போது கூட அந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச ஒரு முகமாக ஒரு நல்ல ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள். அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் பர்சன், நல்ல மனிதர். இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர்களோடு எனக்கு தொடர்பு வந்து இந்த 2025 ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த இறைவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். டூரிஸ்ட் ஃபேமிலி பற்றி பேசும்போது மெயினாக இன்னொருத்தர் இருக்கார், நம்ம யோகி பாபு அண்ணன். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். அவர் கூட அடுத்த படமும் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்ன படம் அது? அர்ஜுனன் பேர் பத்துன்னு சொல்லிட்டு அந்த படம் எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சாச்சு, பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகிடும். ஆடியோ லான்ச் அதுக்காக தான் ப்ரொமோஷன்ஸ் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து யோகி பாபு அண்ணாவோட 300வது படம். 300வது படமா? 300th ஃபிலிம். ஸோ சீக்கிரம் 1000 ஃபிலிம்ஸ் டச் பண்ணுவார்னு நினைக்கிறாரு. அசால்ட்டாக டச் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ 300வது படம், அந்த படத்துலையும் நான் இருக்கேன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இங்கே நான் வந்த புதுசில் தான் நான் கோமாளி பண்ணேன். அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு கோமாளி, லவ் டுடே, இதோ இப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி, இதோ இந்த படம், ஒரு 4-5 படம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டேன். அவர்கிட்ட எனக்கு ஒரு கனெக்ட் இருக்குது. அவர் நிஜமாகவே அவர் ஒரு அண்ணன் இருந்தால் நமக்கு இப்போ வந்து நான் எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு அண்ணன் இந்த ஃபீல்டில் இருக்கார் அப்படின்னா அது யோகி பாபு அண்ணன்னு சொல்கிற அளவுக்கு எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கனெக்ட் இருக்குது. அண்ட் எதுவாக இருந்தாலும் சொல்லுவார், நல்லா பண்ணுறேம்மா, இப்படி பண்ணு, யோசிச்சு பண்ணு, இந்த கேரக்டர்ஸ் எடுன்னு. இந்த அர்ஜுனன் பேர் பார்த்து கூட எனக்கு நீனோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நடிக்கும் போது கூட நடுவில் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா நீ இம்ப்ரூவ் ஆகிட்டே வர, பார்த்து பண்ணு, மாதிரி எல்லா விதமான இதுவும் எனக்கு கொடுப்பார். அவர் ஆன் ஸ்க்ரீனில் கவுண்டர்லாம் போட்டிருக்காரு. எல்லாம் ஆன் ஸ்க்ரீனில் அவர் பேச ரொம்ப கோவமாக நான் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஏதாவது கமெண்ட் அடிப்பார், சிரிப்பு வரும். ஆனால் நான் அதை ரொம்ப பெருசாக இல்லாமல் நான் அப்படியே அடக்கிட்டு இது பண்ணுவேன். ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் எல்லாமே அவர் எதாவது கமெண்ட் கொடுத்துட்டே தான் இருப்பார். வெரி ஜாலி பர்சன். ஸோ ஒரு வைபாகவே இருக்கும் அவர் இருக்கிற இடம். நம்ம கொஞ்சம் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி நடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிரிப்பேடா. ஆனால் அவர் சொல்லுவார், பரவாயில்லையே நீ அப்போ சிரிக்கலையே, நீ சிரிச்சிரு டேக்கு வாங்கன்னு நினச்சனே அப்படின்வார். வெரி குட் ஸ்வீட் பர்சன். ஸோ வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸோ அவரெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கும் ஒரு எனர்ஜி. ஏன்னா அவரும் உள்ளே வரப்போ யாரும் கிடையாது. ஹீஸ் ஆல்சோ பர்சன், ஒரு எந்த ஃபீல்டு பேக்ரவுண்ட் இல்லாமல் உள்ளே வந்து இன்றைக்கி இத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்கன்னா அது அவரோட உழைப்பு இல்லையா. ஸோ அது பார்க்குறப்ப எனக்கும் ஒரு எனர்ஜி. நம்ம அப்படிலாம் சொல்லக்கூடாது, இது யார் தெரியும் தெரியல அப்படிலாம் கிடையாது. எல்லார் ஃபீல்டுலையும் எல்லாருக்கும் அப்படி தானே. இப்போ நீங்கள் இந்த மீடியா ஃபீல்டில் இருக்கீங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து நீங்கள் முதல் ஆளாக இருக்கலாம். ஸோ எல்லார் துறையிலையும் எல்லாம் அப்படி தான். ஸோ உழைக்கணும், கஷ்டப்படணுன்ற எண்ணம் இருக்கணும், உழைக்கணும், இருந்தால் எதில் வேணாலும் நம்ம முன்னேறலாம். சூப்பர்க்கா, கிளியராக சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்தது வந்து சந்தானம் சார் கூட நீங்கள் ஒரு மூவி பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மூவி எப்படி கிடச்சிது, அந்த மூவியை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரை பற்றி ஒரு விஷயம். சந்தானம் சார் வந்து எங்கள் ஃபேமிலியோட ஃபேவரட். ஓகே, ஃபேமிலியோட ஃபேவரட் பர்சன். ஏன்னா நாங்கள் 4 பேரும் சேர்ந்து டிவி போட்டால் முதல்ல போடுறது சந்தானம் காமெடிஸ். இப்படி தான் நாங்கள் போடுவோம். நாங்கள் 4 பேரும் சேர்ந்து எங்கேயாவது ரூமில் எங்கேயாவது ஹோட்டல் ரூம்ஸு எங்கேயாவது டூருக்கு போயிட்டு ஹோட்டல் ரூம் போயிட்டா கூட ரொம்ப வண்டி ஓட்டி டயர்ட் ஆகிட்டு பார்க்கணுன்னு ஃபஸ்ட்டு காமெடின்னு போட்டால் அவங்கள தான் பார்க்குற அளவுக்கு எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதில் என் பசங்கள்லாம் சில காமெடியெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு சந்தானம் தான் அப்படி என்னமோ பக்கத்து வீட்டு பசங்க ஃப்ரெண்ட்ஸு அண்ணா தம்பிகளை சொல்கிற மாதிரி அவனுங்க 2nd ஸ்டாண்டர்ட் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து இதே டைலாக் தான். சந்தானம் தான்மா அப்படின்வான். நான் கூட கேட்பேன், அவர் எவ்வளோ பேர் அப்போத்துலேருந்து நம்ம ஃபீல்டில் இல்லாதப்பவும் கேட்பேன், இப்போவும் பார்த்தா அப்படி சொல்லுவாங்க, டேய் இப்போ நான் அவர் கூடயே நடிச்சிருக்கேன்டா, அவரை பற்றி தெரியும்டா அப்படின்னா கூட அவங்க வந்து டைலாக் ஃபோட்டோலாம் எடுத்து பசங்கிட்ட காமிச்சிங்களா? பசங்களை கூப்பிட்டு போய் அவன் வந்து எந்த ஷூட்டுக்குமே ரொம்ப வந்தது கிடையாது. ஆனால் அவனுக்கு சந்தானம் சாரம் பிடிக்கும். சந்தான படம் வடக்கப்பட்டி ஓகே ஆனே முதல்ல சொன்னது, அம்மா எனக்கு அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு என் 2 பசங்களும் வந்து பார்த்துருக்கானுங்க. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அவங்க காமெடிஸ் பற்றிலாம் பேசி அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டு இப்படி பார்ப்போம் அது பார்ப்போம்லாம் சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி. என் பையன் 10th எக்ஸாம் அப்போ
என் ஹஸ்பண்டும் அவரும் ஊருக்கு வந்து என்னை பார்க்கறதுக்காக வந்தாங்க ஒரு இதுக்கு. அப்போ அவன் வந்து நானும் வருவேன் எக்ஸாமில் அந்த 2 நாள் லீவில் நான் வந்து பார்த்துட்டு டே ஸ்டடி ஹாலிடேஸ்டா படிடா அப்படின்னு அந்த அளவுக்கு அவனுக்கு சந்தானம்னா. அப்புறம் நான் சொன்னேன் நான் இதுக்கு முன்னாடி ரிலீஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஃபோட்டோ ஷூட்னா அப்போ உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு என் பெரிய பையன் வந்து பார்த்து பேசி ஸோ என் சின்ன பையனோட பெரிய பையன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாரும் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து ஒரு ஃபேமிலியாகவே அந்த படம் பண்ணது வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி என் பசங்களுக்குலாம். சூப்பர்க்கா. ஸோ அவரை பற்றின விஷயம் ஒரு சீக்ரெட்டான விஷயம் ஷேர் பண்ண போகிறீங்க. அவரை பற்றி வியந்த விஷயம் அவரை பற்றி சீக்கிரத்தில் அவர் இருக்கிற இடத்துல சிரித்து கண்ணில் தண்ணி வந்துடும். ஏன்னா அங்கே அவர் மட்டும் இல்லை அவரோட டீம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது அவங்களோட டீம் எல்லாருமே அந்த மாறன் சார் இவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் நான் பண்ணுறப்ப எல்லோரும் இருந்தாங்களா அது அவங்களோட அந்த ஒரு டீமாக இருப்பாங்களா. மாற்றி யாராவது கமெண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. மெயினாக சேஷு அண்ணா இப்போ அவர் இல்லை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்த படத்தப்போ அவர் அவ்வளோ நல்லா என்ன நாங்கள் வரும்போது நான் சேஷு நல்லா தான் ஒன்றா ட்ரெயினில் வந்தோம். என்னம்மா இது வேணுமா அது வேணுமான்னு வாங்கி கொடுத்தா அவ்வளோ நல்லா பார்த்துக்குப்பார். ரொம்ப நல்ல மனிதர். ஸோ இந்த சேஷு மாறன் சந்தானம் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அந்த இடம் நமக்கு சிரித்து வயிறு வலியே வந்துடும். நம்மளை சும்மா கூட சேரில் சும்மா உட்காருவோம்ல ஃப்ரீ டைமில் அப்போ கூட நம்மளால சும்மா பேச முடியாது. ஏதாவது பேசி காமெடி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டயலாக் போதும் நம்ம மறந்தே போயிடுவோம் டைலாக்கு. அந்த மாதிரி ஏதாவது காமெடி அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட சீக்கிரம்லாம் ஹீ இஸ் அ கைண்ட் ஆஃப் பர்சன் பாசிட்டிவ் மேன். தான் அங்கே இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கும். ஃபுல் பாசிட்டிவ் ஜாலியாக இருக்கும். ஜாலியாக சூப்பர் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணீங்க. ஸோ அடுத்தடுத்த படங்களை பற்றி சொல்லுங்கள். அடுத்தது என்ன லைனப்பில் இருக்குது? இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த அர்ஜுனன் பேர் பத்து ரிலீஸ்க்கு இருக்குது. படம் நல்லா வந்திருக்கு நான் பார்த்தேன். இட் வாஸ் ரியலி எ குட் மூவி. அண்ட் இவர் வந்து எப்போவுமே எல்லாருக்குமே தெரியும் யோகி பாபா நான் காமெடியை மீறி ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு படம். அண்ட் எனக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர்னே சொல்லலாம். எனக்கு இவ்வளோ நாள் நடித்த படங்கள்லேருந்து இது என்ன கொஞ்சம் மாறுபட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். அண்ட் இப்போ அது ஒன்று ரிலீஸ்க்கு இருக்குது. ரெண்டாவது லவ் நேற்று தான் டீசர்லாம் லான்ச் ஆகிருக்கு. பவிஷ் அவர்கள் லீடாக பண்ணுறாங்க. அதில் நான் அவங்களோட பவிஷ் அம்மா ரவிக்குமார் சார் பேரா பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ கேஎஸ் ரவிக்குமார் சாரோட பேரா பண்ணுறேன். வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அவரோட நடித்தது வந்து என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய டிரெக்டர். அவரோட டிரெக்ஷனில் நான் நடிக்கலைன்னா கூட இப்போ ஆக்டராக ஒரு பக்கத்துலேயே கூட இருந்து ஒரு பேர் பண்ணி பண்ணுறதுன்றது எனக்கு பெரிய விஷயம். ஸோ நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவர்கிட்டேருந்து. ஸோ இப்போ அடுத்து அது ரிலீஸ்க்கு வெயிட்டில் இருக்குது. நேற்று டீசர் லான்ச்லாம் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ் அண்ட் எல்லா டேட்ஸ்லாம் சீக்கிரம் வந்துடும். இதே முரளியில் ஒரு சின்னதாக ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ரோல். ரொம்ப குட்டி தான். பெரிய 2 hours மட்டும் வருவாங்க அதில். ஓகே ஒரு அது கொஞ்சம் எதிர்பார்ப்பேன் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு இருக்குது. அண்ட் இன்னொரு படம் ப்ரமோஷன்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல. பட் அதுவும் ஒரு ரிலீஸ் சாந்தனு சாரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன் மஜந்தான்னு சொல்லிட்டு. ஸோ லைனப்ல இருக்கு. 2027 28 வரைக்கும் லைனப்ஸ் இருக்கு. இப்போ 2-3 படங்கள் புதுசாக இப்போ இவரோடது இப்போ தனஞ்சயன் சார்தே இப்போ இவங்களதே இந்த ரீமேட்ச்னு சொல்லிட்டு கேபி பாலா நடிக்கிறாரு அதில் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இப்போ ஆன்கோயிங் ப்ரொடக்ஷன் ஷூட் போயிட்டு இருக்கு. ஷூட்ஸ் இன் ப்ராக்ரஸ் அவங்களது. ப்ளஸ் இப்போ ஒரு இவரோட கிஷன் தாஸோட ஒரு படம் போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் அடுத்த லைனப்ல சூப்பராக போயிட்டு இருக்கு. இதே மாதிரி கண்டினியூஸாக பிஸியாக ஹாப்பியாக ஜாலியாக உங்கள் லைஃப்பை ரன் பண்ணுங்க. நாங்களும் அடுத்தடுத்த லெவலில் உங்களை பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து சினி உலகம் டீம் சார்பாக பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. அடுத்தடுத்து நான் வந்து இது நீ சொன்ன மாதிரி 2வது ப்ராப்பர்ட்டி 3வது ப்ராப்பர்ட்டி 4வது ப்ராப்பர்ட்டி 5வது ப்ராப்பர்ட்டிலாம் வந்தால் நீ தான் வந்து ரிப்பன் வெட்டி திறந்து கண்டிப்பாக அந்த சினி உலகத்தில் எக்ஸ்க்யூஸாக பண்ணுறோம். ஸோ சூப்பர்க்கா. தேங்க்யூ ஸோ மச். உங்க கூட ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு வீடை பற்றிட்டு உங்கள் கரியரை பற்றிட்டு ஃபேமிலியை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. மக்கள் ஏதாவது சொன்னால் நீங்கள் சொல்லலாம் மக்களுக்கு. இது வரைக்கும் என்னோட எல்லா படங்கள் வெப் சீரிஸ் எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அண்ட் இப்போவும் எங்கே போனாலும் பவானி அக்கான்னு கூப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆதரவை என்றைக்கும் எப்பவும் கொடுப்பீங்கன்னு நம்பிக்கையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீரான உடல் எடை தந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும் லயன் ஓட்ஸ் ஃபேமிலி சூப்பர் ஆக்ஷன் ஃபேமிலி. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS. வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.